வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வழக்கமாக எல்லோரும் வெஜிடபிள்ஸ் கூட பட்டாணி போட்டு செய்வாங்க. இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டர் பீன்ஸ் போட்டு செய்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிலே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து அதில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் இழகினதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, அடுத்து கல்பாசி, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துருங்கிறதுனால. அடுத்து ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை போட்டுக்கோங்க. நான் பட்டை போட விட்டுட்டு கடைசியாக போட்டிருக்கேன். பட்டை இதிலே போட்டுக்கோங்க. பட்டை, அன்னாசிப்பூ எல்லாமே போட்டுக்கோங்க. தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியை போட்டு இந்த நெய்யிலே வதக்கிட்டுருக்கேன். நெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் நெய் கூட. 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த 2 ஏலக்காய் நீங்கள் தட்டி போடணும்னு இல்லை, அதே வெடித்து உள்ள இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும் அந்த நெய்யில் வதக்கும் போது. அதனால் முழுசாக கூட போடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை போட்டு நான் அது கூட வதக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அது பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம வத்தல் அரைப்போம், மசாலாவோடு அரைப்போம். அது போக நம்ம பிரியாணி பவுடர் கொஞ்சம் போடும்போது அதில் ஒரு காரமாக இருக்கும். பட்டை போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டிருக்கேன். பட்டையும் அன்னாசிப்பூவும். இப்போ அரைக்க வேண்டியது 4 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, அப்புறம் பட்டை, அந்த கறி மசாலாக்குள்ள இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 வத்தல் வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ் தான், அதனால் 4 வத்தல் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். இப்போ அந்த பேஸ்ட்டை அரைச்சது, அந்த கறி மசாலா கூட இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சதை போட்டிருக்கேன். அப்புறம் காய்கறி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கேன். பட்டர் பீன்ஸை அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் போட்டால் நல்லா வேகாதுங்கிறதுனால அவிச்சது வச்சு அதையும் சேர்த்து இது கூட போட்டுக்கிறேன். ஒரு 150 கிராம் இருக்கும் பட்டர் பீன்ஸு. மொத்தமாக ஒரு 200 அரிசிக்குள்ளே தான் வைக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ் தான் வைக்கிறேன். அதுக்கு காய்கறிகள் நான் கொஞ்சம் கூட தான் போடுறேன். நீங்கள் குறைச்சி வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம். அடுத்தது பாஸ்மதி ரைஸ் ஒரு 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக, அந்த 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை கழுவி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் பால் அப்படிங்கிற கணக்கில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டம்ளர். அப்புறம் இது 3/4 டம்ளர் கிட்ட வருது. அடுத்தது கொஞ்சம் அந்த மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்து 2 டம்ளராக விட்டுருக்கேன். அது வீடியோவில் எடுக்கலை. 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அந்த அரிசியை கழுவி அது கூட போடுறேன். அடுத்தது ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதில் பிரியாணி மசால், ஏதாவது ஒரு பிரியாணி மசால் வாங்கி அதை கொஞ்சம் மேலோட்டி தூவிட்டு அதை கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. சில பிரியாணி மசாலில் கூட உப்பு சால்ட்டு சேர்ந்துருக்கும். அதனால் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. அடுத்து வதக்கும் போதே மல்லி புதினா இலை போட்டிருக்கலாம். நான் இல்லைன்னா அது மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வதக்கும் போது சேர்த்துக்கோங்க மல்லியும் புதினாவும். இதை போட்டு ஒரு கிண்டி விட்டு ப்ரெஷர் பேனை மூடி வச்சு கரெக்டாக ஒரு சத்தம் வந்த பிறகு சிம் பண்ணி 5 நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சா உங்களுக்கு இப்போ 2 சத்தம் அப்படின்னு வச்சிங்கன்னா
பாசுமதி ரைஸ் வந்து கொஞ்சம் சத சதன்னு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சவுண்டு வச்சு சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ அதோட வெயிட் போட்டு ஒரு சத்தம் வந்த பிறகு 5 நிமிஷம் சிம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் கொஞ்சம் விட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதிலேயே ப்ரெட்டை வந்து கட் பண்ணி அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து மெலோடி போட்டு நம்ம கிண்டி விடுறதுக்காக, பிரியாணி மெலோடி போட்டு கிண்டி விடுறதுக்காக. இப்போ இந்த நெய்யில் வந்து கொஞ்சம் இளகுனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு, அடுத்தது அதே நெய்யில் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வாரத அளவு சிம்லேயே போட்டு ஒரு பக்கம் போட்டு திருப்பி அதை மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ப்ரெட்டை. இப்போது ப்ரெட்டை பொரிக்கக்குள்ள இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் பட்டர் பீன்ஸ் பற்றி பார்த்துடலாம். பட்டர் பீன்ஸில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்குது, அதனால் கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றும். அடுத்து மெக்னீஷியம் அதிகப்படியாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்கி ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும். அடுத்தது பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த நாளங்களை தளர்வுற செய்து இதயத்தில் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது. அடுத்து இதில் கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து, அப்புறம் B1, B6, B5, B2, ஃபோலேட்டுகள், விட்டமின் E, A, K, B3, மேங்கனீஸ் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதனால் பட்டர் பீன்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அது பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கிண்டி விட்டு நாம் வந்து அந்த ப்ரெட்டையும் சேர்த்து கிண்டி விட போகிறோம். இதில் போட்டு பொரிச்ச ப்ரெட்டை தூக்கி இதில் போட்டிருக்கோம். அந்த முந்திரி பருப்பையும் அதில் வந்து மேலோடி அதை வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ போட்டுட்டு இதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டில் உள்ளதாக கொஞ்சம் அதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு மீதத்தை வந்து நல்லா கிண்டி எடுத்துகிட்டு பாருங்கள், ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்குது. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பட்டாணி போட்டு செய்யும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் பீன்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொன்னேன். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.